வணக்கம். உலக பாலியல் நல தினம் செப்டம்பர் 4. இந்த வருடம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் தான் அதனுடைய தீம். செப்டம்பர் 4 அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் ஒரு நேர்மறையான, அதே நேரத்தில் மரியாதைக்குரிய உறவு இருக்கணும் தம்பதிகளுக்கு. ஒன்று. ரெண்டாவது, அவங்க செக்ஸ் ரொம்ப சேஃபாக, எந்த செக்ஸுமே சேஃபாக சந்தோஷமாக இருக்கணும். அது துன்புறுத்தலாக, மிரட்டலாக, இல்லை ஒரு பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். இப்போது ஒருத்தர் நிறைய செக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எத்தனை முறை செக்ஸ் பண்ணலாம்? எத்தனை முறை பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 4-5 முறை நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். எப்போவுமே இது தப்பாக? கணவருக்கு ஏதாவது உடம்பு கெட்டுருமா, மனைவி கெட்டுருமான்லாம் கேள்விகள் நிறைய வரும். நீங்கள் 2 பேரும் விரும்புகிற பட்சத்தில் எத்தனை முறை வேணாலும் உறவு வச்சுக்கலாம். இல்லை, நாங்கள் நீண்ட நாளைக்கு ஒரு முறை தான் வச்சுக்கிறோம், உறவே வச்சுக்கிறது இல்லை, 2 பேரும் அதில் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தர் விரும்பும்போது இன்னொருத்தர் விரும்பலை, ஒருத்தருக்கு செக்ஸில் ஆர்வம் இருக்குது, இன்னொருத்தருக்கு ஆர்வம் இல்லைன்றப்போ தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கவுன்சிலர்ஸ், மருத்துவர் அணுகணும். இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். அதுலேயும் ஒருத்தருக்கு செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு 2-3 முறை போதும், ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு 10-20 முறை வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல முறை சுய இன்பம் பண்ணிக்கலாம், சில முறை மனைவியோட உறவு வச்சுக்கலாம். கம்மியாக வேணுன்றவங்க சுய இன்பமே பண்ணாதீங்க, செக்ஸ் ஆர்வம் வரும்போதெல்லாம் பார்ட்னரோட செக்ஸ் வச்சுக்கோங்க. இன்னும் செக்ஸ் ஆர்வத்தை எப்படி அதிகமாக்கலான்னு பாருங்கள். இந்த மாதிரியான படங்களை பார்க்கலாம், ஒரு எக்ஸ்ரேட்டட் ஃபில்ம்ஸ் பார்க்கலாம், புத்தகங்கள் படிக்கலாம். செக்ஸ் உணர்வை கொஞ்சம், அந்த ஆர்வத்தை அதிகமாக்க எல்லா முயற்சிகளும் பண்ணுங்கள். ஒன்று. அடுத்து, பாலியல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 2 பேருடைய வித்தியாசங்களை செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்வங்கள், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேறு வேறையாக இருக்கலாம், அதை ஒரு பிரச்சனையாக்க வேண்டியதில்லை. ஆணும் பெண்ணும் வித்தியாசமாக இருக்கிறதுனால தானே ஈர்க்கப்படுறாங்க. அதனால் அந்த வித்தியாசங்களை செலிப்ரேட் பண்ணலாம். நீங்கள் அதை ஒரு சிக்கலாக்கி பெரிய சண்டையாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி செக்ஸ் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் யுவர் ஹெல்த் ரிலேஷன்ஷிப். செக்ஸ் தான் உங்களுடைய உறவினுடைய அளவுகோல். நல்ல செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உறவினுடைய ரிலேஷன்ஷிப்பினுடைய அந்த தரமும் நன்றாக இருக்கும், இன்டிமசி நல்லாயிருக்கும், க்ளோஸாக இருப்பீங்க. அதனால் செக்ஸ் நிறைய வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம், செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. அது உடல் நலத்திற்கும் நல்லது, செக்ஸு மனநலத்திற்கும் நல்லது. நீங்கள் உடல் நோயால் பாதிக்கப்பட மாட்டீங்க, கேன்சரை குறைக்குது, ஹார்ட் அட்டாக்கை குறைக்குது, நோய் எதிர்ப்பு அதிகமாக்குது, இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்குது. டைவர்ஸும் வராது ரெகுலராக செக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இன்பமாக வாழ்ந்தீங்கன்னா. ஸோ செக்ஸ் நல்லது. ஸோ செப்டம்பர் 4, 5, 6, 7 தேதிகளில் காலை 7 முதல் இரவு 7 வரைக்கும் உலக பாலியல் நல தினம் அண்டு ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினங்களை ஒட்டிய கண்காட்சி நடக்குது. பல்வேறு அற்புதமான விஷயங்கள், புதிய புதிய தகவல்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், பாலியல் பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், குழந்தையின்மை அதற்கான தீர்வு, ஸ்டெம் செல் என்னென்னலாம் மாயங்களை கொண்டு வரும், அதை பற்றிய பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய இந்த கண்காட்சி. அனைவரும் வருக. வணக்கம்.